Hello everyone, welcome to Study with Romi channel. In the video, chapter 4 Life Mathematics example 4.1 வந்து பார்க்கிறோம். So என்ன கொடுத்திருக்காங்கன்னா, if x% of 600 is 450 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. X value வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. So x% of 600 is equal to 450. இங்க ஆஃப் வந்துச்சு அப்படின்னா வந்து இன்டு போடணும், மல்டிபிளிகேஷன். எக்ஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸ் பை 100 அப்படின்னு வந்து போடணும், இன்டு 600 is equal to 450. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஜீரோவும் வந்து கேன்சல் ஆயிடும். 6x is equal to 450 வந்து வரும். x is equal to 450 by 6 வந்து வரும். இது வந்து 3 2 times, இது வந்து 3 1 time, and 3 5s are 15, 0. இது 1 time, இது வந்து 75. So x is equal to 75. இதான் வந்து value of x. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸாம்பிள் 4.2 பார்க்கலாம். So 4.2ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, when a number is decreased by 25%, it becomes 120. Find the number அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு நம்பர் வந்து 25% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து அந்த நம்பர் வந்து என்னவா இருக்கு, டிக்ரீஸ் ஆன பிறகு 120 வந்து ஆயிடுது. அந்த நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ டிக்ரீஸ்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து மைனஸ் யூஸ் பண்ணணும். என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு வந்து வச்சுக்கிறேன். ஸோ இங்க எக்ஸ் the நம்பருக்கு எக்ஸ் போட்டாச்சு, டிக்ரீஸ்ட் பை 25%. அப்போ -25% of 25% of what? Of x is equal to 120. எதுல இருந்து 25% வந்து டிக்ரீஸ் ஆகுது? எக்ஸ்ல இருந்து 25% of x, அந்த நம்பர்ல 25% வந்து டிக்ரீஸ் ஆகும் போது எனக்கு 120 கிடைக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ x -25 by 100 into x is equal to 120 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ இங்க எல்சிஎம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இங்க எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 100 வரும். ஸோ இங்க 100x minus 25x வந்து இருக்கு, ஈக்குவல் டு 120. இங்க வந்து 75x by 100 is equal to 120 அப்படின்னு வந்து வரும். இப்போ x தானே நம்ம கண்டுபிடிக்கணும், x தான் வந்து அந்த நம்பர். ஸோ x is equal to 120 into 100 by 75. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். 5 டேபிள்ஸ்ல 5 1 டைம், இது வந்து 2 ரிமைண்டர் வரும். ஸோ அப்போ வந்து 5 5s are, இது வந்து 5 2 times 20, 5 3s are 15, இது வந்து 5 4s are, இது 3 டேபிள்ஸ்ல 3 1 டைம், இங்க வந்து 3 4s are 12, 0. ஸோ அப்போ 40 into 4. ஸோ அப்போ என்ன வரும்? 40 into 4 பண்ணோம் அப்படின்னா 160 வந்து வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 160. இதான் வந்து ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் 4.3 பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 4.3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகிலா ஸ்கோர்ட் 80% of mark in an examination அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. If our score was 576 marks, then find the maximum mark of the examination. So total markல 80% வந்து அகிலா வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளோ, அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ எது கண்டுபிடிக்கிறோமோ அதை எக்ஸ் வச்சுக்கிறோம். லெட் மேக்ஸிமம் மார்க் be x. 80% of mark in examination. 80% of what? 80% of x வந்து எவ்வளோ? 576. So 80 by 100 into x is equal to 576. இது வந்து 0 0 வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இது வந்து 2 4s are, இது வந்து 2 5 times. ஸோ 4 by 5, இங்க வந்து x equal to 576. So x is equal to 576 into 5 by 4. So இது வந்து 4 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ண போறோம். 4 1 டைம், இங்க வந்து 4
1 time 4 ones are 4 அப்ப ரிமைண்டர் 1 வரும் 4 4s are 16 திருப்பி ரிமைண்டர் 1 வரும் 4 4s are so x வேல்யூ வந்து என்னது 144 into 5 வந்து நம்ம பண்ணணும் so it is 720 so x அதாவது மேக்ஸிமம் மார்க் வந்து எவ்வளோ 720 மார்க்ஸ் so இதான் வந்து எக்ஸாம்பிள் 4.3 ஓட ஆன்சர் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 4.4 என்ன சொல்லிருக்காங்க the price of a audit doll after 20% increase is 96 rupees per kg அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க then find the original price of audit doll per kg so இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க audit doll வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது so அது வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆன பிறகு அதோட பிரைஸ் வந்து 20 so இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆரிட் டால் வந்து 20% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அதாவது அதோட பிரைஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆன பிறகு அமௌண்ட் வந்து 96 rupees per kg அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் த டால் வந்து எவ்வளோ அப்படின்றதுதான் வந்து கொஸ்டின் சோ எதை கொஸ்டினா கேக்குறாங்க அதுதான் வந்து நம்ம எக்ஸில் வந்து எடுத்துப்போம் சோ ஒரிஜினல் பிரைஸ் ஆஃப் ஆரிட் டால் வந்து எக்ஸில் வந்து எடுத்துப்பேன் பிரைஸ் ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் வந்து எவ்வளவு ஆகுது சோ இன்க்ரீஸ் ஆகுது அப்ப எதோட ஒரிஜினல் பிரைஸை விட 20% இன்க்ரீஸ் ஆகுது அப்போ ஒரிஜினல் பிரைஸ் என்ன எக்ஸ் பிளஸ் 20% அப்பனா எப்படி எழுதுவோம் அத எக்ஸ் பிளஸ் 20/100 ஆஃப் வாட் எக்ஸ் சோ அப்போ இன்டூ எக்ஸ் இது வந்து என்ன வரும் நம்மளுக்கு இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து 100 வந்துடும் அண்ட் இங்க வந்து 100x பிளஸ் 20x சோ அப்போ நம்மளுக்கு 120x/100 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் சோ இப்ப இந்த இன்க்ரீஸ் ஆகுதுல்ல இந்த 20% இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் வந்து எவ்வளவு 96 rupees அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்பனா இது வந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோன்ட்டு so 120x/100 is equal to எவ்வளோ 96 நம்ம எக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும் அதான ஒரிஜினல் பிரைஸ் so cross multiply பண்ணிக்கலாம் x is equal to 96 into 100 by 120 இது 0 வந்து கேன்சல் ஆயிடும் இது 12 one time இது வந்து 12 8s are so அப்பனா 80 so original price of the audit doll வந்து எவ்வளோ 80 rupees so original price of audit doll is 80 rupees next வந்து நம்ம 4.5 example வந்து பார்ப்போம் 4.5 exampleல the income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the change in his income அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சோ இங்க வந்து என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் வந்து வெறுமையா இன்க்ரீஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க அதை வச்சு நம்ம வந்து அமௌண்ட் கண்டுபிடிச்சிட்டோம் இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுக்கு அப்புறமா டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்ப அந்த இன்கம் சேஞ்ச் எவ்வளவு ஆயிருக்குன்றத கண்டுபிடிக்க சொன்னாங்க சோ ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு இனிஷியல் இன்கம் வந்து இருந்திருக்கு அதுல இருந்துதான் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்குல்ல சோ அப்பனா என்ன எழுதணும்னா இனிஷியல் இன்கம் is equal to x rupees அப்படின்னு வந்து எழுதணும் அடுத்தது வந்து என்னது இன்கம் ஆஃப்டர் 10% இன்க்ரீஸ் வந்து நம்மளுக்கு என்ன வரும் சோ ஒரிஜினலா ஃபர்ஸ்ட் இனிஷியல் இன்கம் வந்து எக்ஸ் பிளஸ் 10/100 ஆஃப் வாட் எக்ஸ் இதுதான் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது இது எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் எல்சிஎம் எடுக்கணும் சோ 100 வரும் சோ 100x பிளஸ் 10x சோ அப்ப இங்க வந்து 110x/100 வந்து வரும் சோ இல்லாட்டினா இத 0 கேன்சல் பண்ணி நம்ம 11/10 x வந்து கூட எழுதிக்கலாம்
அடுத்தது வந்து என்ன ஆயிருக்கு, இன்கம் வந்து இதுக்கு அப்புறமா இன்கம் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளவு டிக்ரீஸ் ஆயிருக்கு, 10% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்கம் ஆஃப்டர் 10% டிக்ரீஸ். சோ அப்ப எதுல இருந்து நம்மளுக்கு வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஃபர்ஸ்ட் இதான் இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட், இதுல இருந்து 10% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. சோ இங்க நம்ம என்ன பண்ணோமோ அதே தான். சோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் அமௌண்ட், இனிஷியல் இன்கம்ல இருந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. சோ அப்போ வந்து 10% ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டோம். இங்க வந்து இப்ப என்ன இருக்கு, இது இன்க்ரீஸ் ஆன அமௌண்ட் வந்து 11x/10, இதுல வந்து 10% டிக்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம வந்து எப்படி எழுதுவோம், 11x/10, டிக்ரீஸ்னா மைனஸ் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். 10%னால 10 இல்லைன்னா நீங்க 10% ஆஃப் எது, 11x/10. இந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். இங்க மேல நம்ம போட்டோம்ல அதே தான் வந்து நான் இங்க போட்டிருக்கேன். இங்க வந்து இனிஷியல் அமௌண்ட் எக்ஸ், எக்ஸ்ல 10%, இங்க வந்து 10% ஆஃப் த இன்க்ரீஸ்ட் அமௌண்ட். சோ அதனால நம்ம 11x/10 போட்டிருக்கோம். சோ 11x/10 minus 10/100 into 11x/10 வந்து நம்மளுக்கு வரும். இப்ப வந்து இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து 10 ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிடலாம். எல்சிஎம் எடுக்கலாம். 11x/10 இருக்கு, மைனஸ் 11x/100 வந்து நம்மளுக்கு இருக்கு. இப்ப எல்சிஎம் எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும், 100 தான் வந்து வருமே. சோ அப்போ இங்க வந்து இன்டூ 10 வந்து நான் பண்றேன். அப்போ 110x மைனஸ் 11x வந்து வரும். சோ இதை சப்ராக்ட் பண்ணும் போது 99x/100. சோ இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நம்மள ஃபைண்ட் த சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம் வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்பனா இனிஷியல் இன்கம் வந்து என்னது, சோ நெட் சேஞ்ச் இன் த இன்கம் இஸ் ஈக்குவல் டு என்னது, எக்ஸ், இனிஷியல் இன்கம் எக்ஸ் மைனஸ் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, 99x/100. இதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். சோ இப்ப திருப்பியுமே எல்சிஎம் எடுக்கிறோம். சோ எல்சிஎம் எடுத்தா 100 வரும். சோ 100x மைனஸ் 99x. சோ x/100 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பர்சன்டேஜ் சேஞ்ச் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபைண்ட் த சேஞ்ச் இன் ஹிஸ் இன்கம், பர்சன்டேஜ் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ therefore percentage, நீங்க இதோட x/100 விட்டாலும் பரவாயில்ல, percentage change equal to x/100/x வந்து நம்மளுக்கு வரும். பெர்சன்டேஜா மாத்தும் போது இன்டூ 100. சோ இது வந்து என்ன வேல்யூவோ அதுக்கப்புறம் பை த டோட்டல் வேல்யூ இன்டூ 100 பண்ணும். சோ இப்போ இது எப்படி வரும் நம்மளுக்கு, சோ x/100 into x into 100 வரும். சோ 100 கேன்சல் ஆயிடும், x கேன்சல் ஆயிடும், ஈக்குவல் டு 1%. சோ 1% வந்து இன்கம் ரெடியூஸ் ஆகுது. சோ இன்கம் ஆஃப் த பர்சன் is reduced by 1%. இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.